Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் சந்தோஷ் சார் இருக்காரு, a client from போரூர். சார் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அகாடமில நம்மளோட வெஹிக்கிளை கத்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. So after getting training from our vehicle, he is planning to purchase Hyundai i20. So இப்போ சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா today first day of class and task number 3, how to gain the front as well as rear judgment. ஒரு beginnersக்கு மெயினா இருக்கிற டவுட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா front sideல நம்ம வெஹிக்கிளோட bonnet என்ன ஸ்பேஸ் இருக்கு, rearல நம்ம எப்படி ஜட்ஜ் பண்றது ஒரு ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிறதுக்காக மட்டுமே தான் நம்ம இந்த ட்ரைனிங் செஷன் நம்ம கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் செஷனோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் சைஸில் ஒரு பாக்ஸ் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது தான் இதோட ஹெட்டிங்கு. இந்த ட்ரைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரைவிங் கான்செப்ட்ஸில் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ட்ரைனிங் கான்செப்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் சைஸில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் செட்ஸ் ஆஃப் கோன்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் வி ஹாவ் டு மேக் அ டர்ன் அண்ட் வி ஹாவ் டு கம் அவுட், அண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் வி ஹாவ் டு மேக் அ டர்ன் வி ஹாவ் டு கம் அவுட். ஸோ என்ட்ரி பாயிண்ட் as well as exit பாயிண்ட் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு பிகினர்ஸ்க்கு கெய்னிங் ஆகிற கண்ட்ரோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளச் கண்ட்ரோல். நான் சார் கிட்ட சொல்லியிருக்கிறது யூ ஷுட் நாட் பிரஸ் த ஆக்சிலேட்டர். ஸோ கிளச்லேயே தான் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். வெஹிக்கிள் லென்த் வித் அப்சர்வேஷன். ஸோ வெஹிக்கிளோட லென்த் என்ன வித் என்ன இது எல்லாமே தெரிய வரும். பிகாஸ் இந்த ஸ்கொயர் ஸ்பேஸ் அவர் பார்க்கும்போதே இந்த ஸ்கொயர் ஸ்பேஸ்க்குள்ளே அவரோட வெஹிக்கிளை அவரால் திருப்ப முடியுமா முடியாதா அதை அவர் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட், ஃப்ரண்ட் போனட் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, ரிவர்ஸ் அனாலிசிஸ். ஸோ ரிவர்ஸ் வரும்போது எந்த இடத்துல அவருக்கு ஸ்பேஸ் இருக்குது, அவரோட பூட்டுக்கும் பின்னாடி இருக்கிற அப்ஸ்டக்கிள்ஸ்க்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். மூவ்மெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், எந்த இடத்துல திருப்பணும், எங்கே ஸ்ட்ரெயிட் பண்ணணும். யூட்டனோட பேஸ் தியரி ஆன் தி ரோட்ஸில் ப்ராக்டிக்கலாக நம்ம யூட்டன் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலும் இதே தியரி தான் நம்ம யூட்டனுக்கும் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் திங் ஸ்டீரிங் டைமென்ஷன். ஸ்டீரிங் வந்து எந்த அளவுக்கு திருப்பணும், எந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அது கரெக்டாக அவருக்கு தெரிய வரும். கால்குலேஷன் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் கால்குலேஷன் ஆன் ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் ரியர் இதுவும் அவருக்கு பர்ஃபெக்டாக தெரிய வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் தியரிட்டிக்கலாக சாருக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ப்ராக்டிக்கலாகவும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா he is going to perform the task. Come, let's see how the training session goes. So viewers, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா he is ready to start the task. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் கிளாக் வைஸில் ஒரு மூவ் பண்ணணும். ஸோ அவரோட என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம கொடுத்துருக்கோம். எஸ் சார், ஸ்டார்ட் பண்ணுங்க வைங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளச் கண்ட்ரோலே தான் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ லீவிங் த கிளச் 20%. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் ஒரு டர்ன் பண்ணும்போது he has to stop the vehicle at most left இந்த இடத்துல. ஸோ லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet ஆஃப் கேப் அவர் லீவ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப க்ளோஸாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் மூவிங் ஆன் த லெஃப்ட் சைட் he has to turn full right and he has to come front. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது அவர் இங்கே டர்னிங் பண்ணும்போது இந்த கோனுக்கும் அவரோட வெஹிக்கிளுக்கும் என்ன ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத அவர் அந்த இடத்துலேயே பார்த்துக்கணும். இங்கே கரெக்டாக எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. நவ் ஹி ஹேஸ் டு மேக் அ ஃபுல் லெஃப்ட் டர்ன் ஹியர் அண்ட் கோ ரிவர்ஸ். பிகாஸ் ரைட்லேயே ரிவர்ஸ் வந்தார்னா அகைன் ஓல்டர் பொசிஷனுக்கே அவர் மூவ் ஆகிடுவார். இங்கே ஃபுல் லெஃப்ட் திருப்பி இருக்காரு. நவ் இஸ் கோயிங் ரிவர்ஸ் நவ். ஸோ ரிவர்ஸ் போகும்போது ரிவர்ஸ் அனாலிசிஸ். ஸோ பின்னாடி இருக்கிற கோன்ஸுக்கும் அவருக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத அவர் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ ரிவர்ஸ் அனாலிசிஸ் பொறுத்த மட்டில் அவரோட ஹேபிட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மிரர், ரைட் மிரர் as well as சென்டர் மிரர் as well as மேனுவலாகவும் அவர் வெளியில் பார்த்துக்கணும். இங்கே கரெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ ரிவர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரியலாக எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. நவ் இஸ் டர்னிங் ஃபுல் ரைட் ஹியர். நவ் இஸ் மூவிங் ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் வரும்போது ஃப்ரண்ட் ஸ்பேஸ், லெஃப்ட் ஸ்பேஸ் ஜட்ஜ்மெண்ட். பர்ஃபெக்ட் சார். ஸோ வியூவர்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் வைஸில் பண்ணார். நவ் இஸ் கோயிங் டு டூ ஆன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். எஸ் சார், ஸ்டார்ட் பண்ணுங்க வைங்க. லீவ் த கிளச் ஸ்லோலி நவ். ஸ்லோலி லீவ் த கிளச். எஸ். ஸோ கிளச் மூவ்மெண்ட்லேயே தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆன்டி கிளாக் வைஸ் பொறுத்த மட்டில் த சேம் செட் ஹி ஹேஸ் டு டூ இட். இப்போ ரைட் சைடில் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிக்கணும் வெஹிக்கிள் வர அந்த இடத்துல. ஸோ இங்கே ரைட்டில் அதே மாதிரி ஸ்பேஸ் கால்குலேஷன். ஸோ எவ்வளோ ஃபீட் ஆஃப் கேப்பில் லீவ் பண்ணணுன்றதை கரெக்டாக பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அவருக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்கணும் டர்ன் பண்ணுறதுக்கு. நவ் ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட் இந்த இடத்துல. ஸோ கரெக்டாக இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூசேஜ். ஸோ அவரோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. நவ் இஸ் மேக்கிங் ஃபுல் ஆப்போசிட் டர்ன், ஃபுல் ரைட் திருப்பியிருக்காரு இந்த இடத்துல. நவ் இஸ் கோயிங் ரிவர்ஸ் ஹியர். ஸோ ரிவர்ஸ் பொறுத்த மட்டில் ரிவர்ஸ் அனாலிசிஸ். ஸோ ரிவர்ஸ் பொறுத்த மட்டில் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஹி ஹேஸ் டு ஃபோக்கஸ் ஆன் லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர். ஸோ இங்கே கரெக்டாக ரிவர்ஸ்க்கு வந்திருக்காரு இந்த இடத்துல. So again extend space he has used. Now he made a full left turn and is going out here. So last time அவருக்கு லெஃப்ட் சைடில் இருந்தது எக்ஸிட் பாயிண்ட், இந்த வாட்டி ரைட் சைடில் இருக்குது எக்ஸிட் பாயிண்ட்.
ஸோ வியூவர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே பாக்ஸ் ஃப்ரேம் ஜட்மெண்ட்டை நம்ம இனிமே வந்து கட் ஷார்ட் பண்ணிட்டோம் டிஸ்டன்ஸை. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட்டில் வெஹிக்கிள் வெளில கொண்டு வந்தார். இதுக்கப்புறம் he has to make 2 alignments. ஸோ the 2 alignmentsமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போனட் ஜட்மெண்ட், ரியர் ஸ்பேஸ் ஜட்மெண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மெயினாக நீங்கள் ஒரு இடத்துல போய் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்கள் வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ஸ்பேஸ் என்ன இருக்குது, வெஹிக்கிளோட லென்த் என்ன, விட்த் என்ன, ஸ்பேஸ் என்ன, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வெஹிக்கிளால் போக முடியுமா முடியாதா, அண்ட் ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்ஸில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு வெஹிக்கிள்ஸ் இருக்கும்போது கூட நம்ம வெஹிக்கிளை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்ஃபெக்டாக தெரியும் லெஃப்ட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ரைட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு. பிகாஸ் அவங்க பேசிக் ஃபண்டமெண்டல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரைவிங் கான்செப்டை பேஸ் பண்ணி அவங்க கற்றுக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் மெனி திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரைவிங் கான்செப்ட் அங்கே யூஸ் ஆகுதோ இல்லையோ இந்தியன் ரோட்ஸில் ரொம்பவே யூஸ் ஆகும். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாருக்கு மெயினாக சொல்லியிருக்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற ஸ்பேஸ் 50% இருக்கணும், எந்த சைடும் க்ளோஸாக மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ப்ரொசீஜராக இஸ் மூவிங் நவ். அண்ட் இந்த டாஸ்கில் அவர் கெயின் பண்ண கண்ட்ரோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல், கிளச் கண்ட்ரோல், கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூவ்மெண்ட், ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன், ஸோ ஸ்பீட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஃப்ரண்ட் போனட் ஜட்மெண்ட் அண்ட் ரியர் ஸ்பேஸ் ஜட்மெண்ட். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்த மட்டும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும் நம்மளோட ட்ரைனிங் சர்வீஸ். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் யூவர்ஸ். தேங்க்யூ.